கோவையில் ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமனின் ரோட் ஷோ பிசுபிசுத்தது. கோவை பாஜக வேட்பாளர் அண்ணாமலையை ஆதரித்து நிர்மலா சீதாராமன் கோவையில் ரோட் ஷோ தற்போது நடைபெற்று வருகிறது. கோவை 100 அடி சாலையில் வாகன பேரணியில் சென்று ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பொதுமக்களிடம் வாக்கு சேகரிக்கிறார். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் தென்னிலவன். கோவையில் நடைபெற இந்த ரோட் ஷோ குறித்து விரிவான தகவல்கள் பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக. அதாவது கோவை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் அண்ணாமலையை ஆதரித்து வாக்கு சேகரிப்பதற்காக ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தற்போது இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியில கலந்திருக்காங்க. அதாவது மகளிர் அணி சார்பாக நடைபெறும் இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியில் நிர்மலா சீதாராமன் தற்போது 100 அடி சாலையில் வந்து கொண்டிருக்கிறார். இந்த கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தொலைவிற்கான இந்த ரோட் ஷோவானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வழிநெடுக பாத்தீங்கன்னா அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்ட நிலையில சாலையின் இரு புறங்களிலும் பாத்தீங்கன்னா பொதுமக்கள் யாருமே இல்ல. அந்த நேரலை காட்சியில் கூட நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக பாத்தீங்கன்னா பாஜக மகளிர் அணியை சேர்ந்த தொண்டர்கள் ஏற்கனவே இங்க வரவழைக்கப்பட்ட நிலையில அந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியில் நிர்மலா சீதாராமன் அவர் வாகனத்திற்கு முன்னால் பாத்தீங்கன்னா அந்த பாஜக தொண்டர்கள் மட்டுமே வந்து கொண்டிருக்கிறார்கள். சாலையின் இரு புறங்களிலும் வேறு மக்கள் யாரும் பொதுமக்கள் யாரும் இல்லை. மேலும் இந்த ரோட் ஷோ துவங்கக்கூடிய இடத்துல நின்றிருந்த பாஜகவினர் மற்றும் பொதுமக்கள் சாலையில் மறுபுறத்துல முன்னோக்கி செல்வதை கூட நம்மால் பார்க்க முடிந்தது. மேலும் அதாவது நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த பிரச்சாரத்தில் வரக்கூடிய அந்த சாலையின் அவரது வாகனத்தின் முன்புறம் மட்டுமே பாத்தீங்கன்னா மக்கள் கூட்டம் இருப்பது போல இருக்கிறது. அதைத் தொடர்ந்து அந்த இருபுறங்களிலும் 100 அடி சாலையின் இருபுறங்களிலும் மக்கள் யாருமே இல்லாமல் வெறிச்சோடி காணக்கூடிய காட்சியை கூட நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த வாகன பேரணியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இன்னும் சற்று நேரத்தில் சிவானந்தா காலனியை அடைந்த பிறகு அங்கு பொதுமக்களிடம் நிர்மலா சீதாராமன் வாக்கு சேகரிக்க உள்ளார். தற்போது பாத்தீங்கன்னா 100 அடி சாலையில் நிர்மலா சீதாராமன் அதே போல அவருடன் வேட்பாளர் அண்ணாமலை பாஜக மகளிர் அணி தேசிய தலைவராக இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் ஆகியோர் இந்த பிரச்சார வாகனத்தில் வாக்குகளை சேகரித்து வராங்க. நம்ம நேரடி காட்சியில கூட அதை பார்த்துட்டு இருக்கோம். அதாவது வாகன பேரணியை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ரோட் ஷோல இரு புறங்களிலும் அதிக அளவு மக்கள் இருப்பாங்க. ஆனால் இந்த கூட்டத்தை பொறுத்தளவு இங்கு சாலை வெறிச்சோடியே காணப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி தென்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.